அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹங்கேரியின் படாபெஸ்ட் நகரில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசவிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா போர் 3 ஆண்டுகளை கடந்து நீடிக்கும் நிலையில் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து வந்தது. இதில் இதுவரை எந்தவொரு முடிவும் எட்டப்படாததால் புட்டினை 2வது முறையாக சந்தித்து பேச ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். ஏற்கனவே கடந்த ஆகஸ்டில் அலாஸ்காவில் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் போர் நிறுத்த விவகாரத்தில் சுமூக உடன்பாடு ஏற்படாததால் மீண்டும் ஹங்கேரியில் புட்டினை சந்தித்து பேச ட்ரம்ப் முடிவு செய்திருக்கிறார். முன்னதாக புட்டினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர் இருவரும் நீண்ட நேரம் பேசியதாகவும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தலையீட்டால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாகவும் அதே பாணியில் யுக்ரைன் ரஷ்யா போரும் முடிவுக்கு வரும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3300 சதுர அடி வரையிலான தனி வீடுகளில் 2 கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் ஒதுக்குவதை கட்டாயமாக்கும் வகையில் பொது கட்டட விதிகள் திருத்தப்பட்டுள்ளன. இதன்படி 3300 சதுர அடி வரையிலான பரப்பளவுள்ள தனி வீடுகளில் 2 கார் 2 பைக் நிறுத்துவதற்கு இடத்தை ஒதுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3300 சதுர அடிக்கு மேற்பட்ட பரப்பளவுள்ள வீடுகளில் 4 கார் நிறுத்துமிடம் 4 பைக்குகள் நிறுத்துமிடம் ஒதுக்க வேண்டும் என்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களில் இணையதள சேவை மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகளுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.